தம்பியை கூட்டிட்டு வா. அக்கா, கல்யாணக்கார வீட்டு நேத்து புறம் பண்ணை அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்ல, வீடு எப்படி கிடக்குன்னு தெரியல. பாவம் ஒத்தாளா என்ன பண்றாளோ. நான் போய் செத்த உதவிக்கு சுத்தம் பண்றேன். சரிம்மா மனசா, நீ போய் பாரு, நான் பிள்ளையில கூட்டிட்டு வரேன். சரிக்கா. இனி மாங்கல்யத்தை யாரு கண்ணும் படுறது மாதிரி வெளியில தொங்க போடக்கூடாது. நல்ல சட்டைக்குள்ள எடுத்து போட்டுக்கம்மா. சரிங்கக்கா. அக்கா, பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. 2 நாளா மாடு கண்டு பார்க்காம கிடக்கு, போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க. அம்சா, வீட்டுக்கு போ, அக்கா அந்த வரேன். சரிங்கக்கா. சரிம்மா. தம்பி, வீட்டுக்கு போங்கப்பா. ஓகேக்கா. அடி நெடுவாளே, பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க, ஆரத்தியை கரைச்சி எடுத்துட்டு வா. வந்துட்டேன் அது கிழவி. கல்லடி வட்டாலும் கண்ணடி வடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கு யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி ஒரு அவட்ட நிலைமை ஆகி போயிருச்சு. என்ன பண்ணி தொலைய? எல்லாத்தையும் முடிச்சு பிள்ளைய வீட்டுக்குள்ள வரையில நல்லா சுத்தி எடுத்து போட்டு கூட்டிட்டு வா. நான் போய் உள்ள ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். நீ கிளம்ப கிழவி, நான் பாத்துக்கிறேன். என்னடி செய்றாங்க? வாடி. ஓ, இந்த வார முட்டக்காரி, இந்த வாரேன். நெடுவாளியக்கா, ஆரத்தி எல்லாம் கரைச்சு ரெடியா வச்சிருக்கீங்க. வாடி நைந்தாரா, நீங்க 2 பேரும் ஜோடியா வந்து நில்லுங்க, உங்களுக்கு ஒரு ஆரத்தி எடுத்துருவோம். நாங்கதான் இப்ப பழைய பொண்ணு மாப்பிள்ளை ஆயிட்டோம்ல, புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுங்க. அது சரி, நம்ம ஊருக்கு வந்த மாப்பிள்ளையே என்னைக்கும் புது மாப்பிள்ளையே தான். ஜீவா தம்பி, நல்ல அம்சா கூட சேர்ந்து நில்லுங்க. சரிங்கக்கா. அடியே, மாப்பிள்ள அவரே சிரிச்ச மெனிக்கு இருக்காரு, நீ மட்டும் ஏண்டி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? நல்லா சிரி. சரிக்கா. அம்சா, முதன்னு வீட்டுக்குள்ள வரும்போது சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வா. அக்கா என்கிட்ட அடிக்கடி அப்படிதான் சொல்லுவா. அடியே அம்சிகுந்தானி, ஆபீஸ்ல வேணும்னா நயன்தாராவுக்கு நீ சீனியரா இருக்கலாம், ஆனா கல்யாண விஷயத்துல உனக்கு அவ தான் சீனியர். அவ சொல்படி கேட்டு நடந்துக்க, ஒழுங்கா கொஞ்சம் பல்ல காட்டி சிரி. ஓய், என்னாச்சு? அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் சிரி. சரி ஜீவா. அது சரி. ஆக, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் வாயில இருந்து வர்ற சிரிப்பு கூட வரும் போல. சரி, இனிமே அப்படித்தானே. ஓகே, ரைட்டு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். மாப்பிள்ளையும் பொண்ணும் கொஞ்சம் என்ன பார்த்து நில்லுங்கப்பா. நல்லபடியா ஆரத்தி எடுத்தாச்சு. சந்தோஷமா பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ள போங்க. நயன்தாரா, விக்கி, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போங்கப்பா. நான் போய் ஆரத்தி ஊத்திட்டு வந்துடுறேன். வாங்க போய் எல்லாரும் வாங்க. வரமா. ஐயா பேராண்டி விக்கி, வாங்கய்யா. இந்த பாலும் பழத்தை வாங்கி உங்க பேரண்டைகளுக்கு கொடுங்க. ஐயோ, என்னடா அதெல்லாம்? எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் மச்சான். கல்யாணம் ஆயிட்டு வந்த உடனே முதன்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் தான் கொடுப்பாங்க. என் கல்யாணத்துல நீ பார்க்கல? உன் கல்யாணத்துல அவளை பார்க்கவே டைம் இல்ல. எங்கிட்டா இதெல்லாம் நான் பார்த்தேன். இப்படியெல்லாம் வேற இருக்கா? எல்லாம் 90s கிட்ஸ்னு வெளியில சொல்லாத மச்சான். எல்லா படத்துலயும் இதைத்தானடா காட்டுவானுங்க. காட்டுவாங்க, நான் படத்துல மட்டும்தான் நினைச்சேன். நல்லா நினைச்ச. சரி, உட்காரு. சிஸ்டரையும் உட்கார சொல்லு. அம்சா, அண்ணன் கூட சேர்ந்து உட்காரு. என்ன மாப்பிள்ள சார், நாங்களும் மறந்தாப்புல இருக்கவும் நீங்களும் பொத்துனாப்புல வந்து உட்காந்துட்டிய? என்ன எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ, என்னாச்சுக்கா? எங்க ஊர் வழக்கப்படி ஆரத்தி எடுத்த தட்டுல 500 1000 போடுறது வழக்கம். நீங்க 5 பைசா கூட போடாம வந்து உட்கார்ந்துருக்கிய. ஏண்டி அம்சிகுந்தானி, இதெல்லாம் உன் வீட்டுக்கார்ட்ட சொல்ல மாட்டியா? ஜீவா, அமௌண்ட் கொடு. ஐயோ, பாக்கெட்ல பணம் இல்லையேக்கா. விக்கி, காசு வச்சிருக்கியாடா? ஐயோ, என்கிட்டயும் கையில காசு இல்லையடா. நான் வேணும்னா ஜிபே பண்ணிடட்டுமா? சரி, நம்ம வீட்டு மாப்பிள்ள தானே, 2 பேரும் ரொம்ப சிரமப்படாதீங்க. வட்டிக்கு முதலமா கடைசியில கணக்கு பண்ணி கத்தையா வாங்கிக்கிறேன். இப்ப கொடுத்தா ஒத்தையாத்தானே கொடுப்பிய? இந்தம்மா, இந்த பாலும் பழத்தை பிள்ளைகளுக்கு கொடு. நீங்களே கொடுங்க தான். சின்ன சிறுசுகளா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. நீ தானா கொடு. உங்களுக்கே வெக்கம் வருதா? சரி கொடுங்க. பாலை முதல்ல மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அவரு குடிச்ச பக்கம் பொண்ணுகிட்ட கொடு. அப்புறம் பொண்ணுகிட்ட முதல்ல பழத்தை கொடுத்துட்டு அதை வாங்கி அப்படியே மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு. ஆத்தாடியாத்தா, இது என்னடி இது? 16 வயசு பருவ மங்கைக்கு வெக்க வருது. அத்தக்கிழவி, என்ன இன்னமும் அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு கிடக்குற? புறா கிழவிய. ஆத்தி, இந்த கிழவி என்னடி இம்புட்டு வெக்கப்பட்டுட்டு ஓடுது? சரிடி, நான் போய் தட்டை வச்சுட்டு வரேன். நீ பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடு. சரிக்கா. அம்சா, இந்தாடி, பாதி சாப்பிட்டுட்டு அண்ணன் கிட்ட மீதிய கொடு. அண்ணே, நீங்க பாதி குடிச்சிட்டு அம்சாக்கு மீதி கொடுங்க. இருக்கட்டுமா, பரவாயில்ல, நான் தனியா குடிச்சுக்கிறேனே.
ஏய் குடிடா, ஒரு ஜூஸை கூட 2 பேரும் ஒரு ஸ்ட்ரா போட்டு தான் குடிப்பாங்களாம். இப்ப சாஸ்திரத்துக்கு கொடுக்கறதுக்கு ஓவரா சீனை போடுறீங்க. குடி குடி, குடிச்சிட்டு சிஸ்டர் கிட்ட கொடு. அம்சா. ஏய் என்னடி பாக்குற, வாங்கி குடி. அதெல்லாம் இருக்கட்டும்டி, பரவாயில்ல. ரொம்ப தாண்டியம்மா வைக்கும், வாங்கி குடிடி. என்னடி பாலம் பழம்லாம் கொடுத்தாச்சா? சாஸ்திரத்துக்கு ஆளுக்கு 2 வாய் சாப்பிட்டாங்கக்கா. இந்தாங்க. சரி சரி, நீங்க 2 பேரும் இருங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஐயோ அக்கா, இருக்கட்டும் பரவாயில்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். டைம் ஆச்சுக்கா, கிளம்பணும். ஐயோ அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா. கல்யாணத்துல அங்கேதான் மஹால்ல சாப்பிடல, வீட்டுல சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டும்க்கா. அத்தை மாமாவும் வெளியில வேற ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னு போனாங்கல்ல, வீட்டுல பப்பு வேற இருக்கு, அதுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். நாங்க கிளம்புறோம், இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். பப்புவா? யாரடி அது பப்பு? நாய்க்கா, எங்க வீட்டுல ஒரு குட்டி நாய் வளர்க்குறாங்கல்ல, அந்த நாய் பேரு பப்பு. அதுக்கு போய் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லைன்னா குலைச்சிக்கிட்டே இருக்கும்க்கா. ஏண்டி நாய்க்கு சோறு கொடுக்கறதுக்காண்டி நீங்க சாப்பிடாம போறீங்களா? 5 நிமிஷம் ஆகுமா, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. தம்பி நீங்களாவது கேளுங்கப்பா. இருக்கட்டும்க்கா, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். பப்பு பசியோட இருக்கும். அது சரி. அடியே, அந்த காலத்துல ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க தான் அறக்க பறக்க ஓடுவாங்க, ஒரு வீட்டுல நல்லது கெட்டதுன்னு இருக்க மாட்டாங்க. இப்ப வீட்டுக்கு ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு அந்த நாய்க்கு சோறு வர்றதுக்காகவே எங்கேயும் போக மாட்டேங்கிறிய. என்னக்கா பண்றது, சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி மாறிக்க வேண்டியதான். நல்ல மாற்றம் தாண்டி அந்த கலா. ஆனா நீங்க மட்டும் இல்லடி, உங்களை மாதிரி பல கூட்டங்கள் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க போல் இருக்கே. நாய்க்கு சோறு வைக்கல, மீனுக்கு இற போடலைன்னு அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாம திணற கூட்டங்கள்லாம் உங்களை மாதிரி நிறைய தாண்டி சுத்திக்கிட்டு இருக்கு. சரி சரி, போய் பப்புக்கு சோறு வைங்க, அப்புறம் நாங்க விருந்து வைக்கும் போது சொல்லி அனுப்புறோம், கண்டிப்பா வந்து சேருங்க. விருந்துக்கெல்லாம் கண்டிப்பா வந்துருவோம், நீங்க ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்புறோம். சரி சரி, போயிட்டு வா. நெடுவாளியே, அத்தைக்கிழவி கூப்பிடுதுடி. சரி போயிட்டு வா, நான் அந்த வர்றேன். நீங்க போங்கக்கா, போய் வேலையை பாருங்க. நெடுவாளியே, வாரேன் வாரேன் அத்தைக்கிழவி. 2 நாள் அந்த சங்கூதுர சத்தத்தை கேட்காம நிம்மதியா இருந்துச்சு என் காது. இனி வேலைக்கு நேரத்துக்கு நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருமே. அடியலா. இந்தா வந்துட்டேன். சரி அம்சா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இருந்துட்டு போலாம்லடி. அதான் சொன்னேன் இல்லடி, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா நீ ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அண்ணன் பாரு எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு. நீனும் ஹாப்பியா இருடி. இன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் கனவுல கூட நடக்குமான்னு எனக்கு தெரியல. அப்பேற்பட்ட விஷயத்துல இருந்து மீண்டு வந்துட்டு எப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? முடியலடினால எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இப்படி நடக்கணும்னு நடந்திருக்கு. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ தொலைக்க முடியுமா? அண்ணன், அவங்க அம்மா அப்பா யாருமே வேணான்னு எல்லாத்தையும் உதறிட்டு உனக்காக வந்திருக்காங்க. அவரை நீ சந்தோஷமா வச்சுக்கணும்ல அம்சா. ஜீவா பாவம் இல்லடி. இல்லை, பாவம்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு. உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதா இருந்த, இல்லை உன்னை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்திருக்காரு. அவ்வளோதாண்டி. இனிமே உன் லைஃப்பை நீ பாரு. அண்ணனை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கோ. எப்போதும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இரு. கல்யாணம்னா புது பொண்ணு இப்படியா இருக்கிறது? சரிடி. லூஸு, ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு. மச்சான் சரி கிளம்புறேன்டா. அம்சாவை பத்திரமா பார்த்துக்கோண்ணே. சரி மச்சான், விடுறா. அதான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம்ல. உன்னை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க மச்சான். நீ ரொம்ப கிரேட்ரா. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நண்பா. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் நினைக்கும் போது கஷ்டமா இருக்குடா. எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா வந்து இருந்தாலோ அவ்வளோக்கு அவ்வளோ அவளோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சுல்ல. அவ சந்தோஷம், துக்கம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாமே நீ மட்டும் தாண்டா. நீ இருக்கும்போது அம்சாவுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் மொத்தமா நீ திருப்பி கொடு. உன்னை நம்பியே வந்த பொண்ணு தானே, அப்ப நீ தாண்டா அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். கண்டிப்பா மச்சான், அம்சாவுக்கு எல்லாமுமா நான் கண்டிப்பா இருப்பேன்டா. அவ்வளோதான் விடு. அதுக்காக தானே அவளை கல்யாணம் பண்ற. ஒரு அம்மாவா அப்பாவா எல்லாவுமா அவளுக்கு நீ இருந்து அவளை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. லைஃபை சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பியா இருடா மச்சான். சி போடா. பார்த்தாச்சு. சரி ஓகே, ஹாப்பி ஜர்னி. நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. பாய் மச்சான், பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போன உடனே கால் பண்ண. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல அம்சாவை பாத்துக்கோ. என்னப்பா ஃப்ரெண்டு பேசி முடிச்சாச்சா? கிளம்பலாமா? பாய்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போது கேர்ள்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசக்கூடாதா? சரி பேசி முடிச்சாச்சு இல்ல, கிளம்பலாமா? கிளம்பலாம் வாங்க. அம்சா பாய்டி. அண்ணா போயிட்டு வரேன். பாய்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஈஸ்வரா வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணுதுன்னாலே புள்ள வளர்த்துருக்கா புள்ள. ஆத்தாப்பு பேச்ச கேட்காம, சொந்த வந்தம் பேச்ச கேட்காம இப்படியா அவளத்தையும் கட்டுவேன் இவளத்தையும் கட்டுவோம்னு
பேத்தி இருக்கிற அழகுக்கு அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையாக்க. நான் தான் சரி மக விட்டு பிள்ளையாச்சே சொந்த விட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன். நீ இருக்கிற அழகுக்கு அவன் உன் காலு நெகத்தளவு வருவானாட்டி வீடு பார்த்துக்கிருவான். நாய் போனா போயிட்டு போகுது. பெரிய ரதிய கல்யாணம் பண்ணியா கூட்டிட்டு வந்திருக்காங்க. மொகரைய பார்த்தாலும் பச்சை தண்ணி வாங்கி குடிக்க முடியாது. அப்பேற்பட்ட மொகரைய கட்டி கொண்டு வச்சுக்கிட்டு பீத்திக்கிட்டு திரியிறியான். ஏன் பொண்டாட்டின்னு. அப்பத்தா நான் தான் அத்தா எனக்கு இல்லைன்னு மனசு கல்லாக்கிக்கிட்டு பேசாம இருந்துட்டேன்ல. என்னை இவ்வளோ தூரம் வர வச்சு அசிங்கப்படுத்திட்டியே. என் தங்கம் ஏன்டி எப்படி சொல்ற? அப்பத்தா உனக்குத்தான் அந்த பயலை எப்படியும் கட்டி வச்சிடணுமேனு என்னென்னமோ பித்தலாட்டம் பண்ணேன். எல்லாத்தையும் தாண்டி பயவுள்ள அவனையே கட்டிக்கிட்டு இப்படி வருவான்னு நினைச்சு கூட பார்க்கலையடி. அவ்வளோ தூரம் நான் கண்ணீரை வடிச்சிட்டு அழுதுட்டு நிற்கிறேன். அத்தா என்னை பாவப்பட்டு நிமிந்து கூட பார்க்கல. அப்பேற்பட்ட மனுஷனை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ்வளோ தூரம் கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திட்டீங்களே. அவங்க கூப்பிட்டா உனக்கு எங்க போச்சு அறிவு? அப்பா அம்மா. அப்பா அம்மான்னு ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறது கூட உனக்கு தெரியுமாமா? அப்பா ஏன்பா இப்படி பேசுறீங்க? வாய மூடி. அவ்வளோ தூரம் நான் படிச்சு ரூம்ல வந்து உன்கிட்ட சொல்லதானே செஞ்சேன். நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தேடி என்னைக்கு நம்ம போக கூடாது. அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நமக்கு நரகமா தான் இருக்கும்னு எம்படி தூரம் உனக்கு எடுத்து சொன்னேன். எதையுமே சட்டை பண்ணாம அவங்க சொன்னாங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட ஒத்த வார்த்தையை நம்பி பின்னாடி போனியே. இப்ப என்ன நிலைமையில நிக்கிறேன்னு பாத்தியா? சரி விடுங்க. அதுக்கு எதுக்கு வாசல்ல வச்சு இப்படி கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிருவான். மூடு முதல்ல. என்னடா இப்படி பேசுற? அம்மாங்கிறதுனாலதான் அடிக்காம பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கேன் கண்டம் துண்டமா வெட்டி காக்காக்கி வீசிப்பேன். அப்பா நீ எல்லாம் படிச்சிருக்கல்ல, உனக்குன்னு சுய புத்தி வேணா? அவங்க பேச்ச நம்பிக்கிட்டு அவ்வளவு தூரம் போயிருக்க. அப்ப பெத்தவங்க எங்களுக்கு என்னடி மரியாதை? நீ போய் நீ அசிங்கப்பட்டதும் பத்தாம உன்னால நாங்களும் அசிங்கப்பட்டு நிக்கிறோம். அவதான் என் பிள்ளைக்கு உன கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டால, அப்புறம் ஏன் அவ குடும்பத்துல போய் விழுகணும்னு ஆவாவும் நிக்கிறீங்க? அவ வெளி உலகத்துக்குத்தான் வேணான்னு சொல்லிட்டு போனா. ஆனா அடி மனசுல தம்பி மகளை கட்டணுங்கிற ஆசை இருக்க கண்டுதானே அங்க பல திட்டம் திட்டுனா. ஆனா எதுவும் பழிக்காம போயிருச்சு. ஏன் இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? தாசம்மா போது நிறுத்துங்க. இதே உங்க வயித்துல பிறந்த நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி எல்லாம் என் பிள்ளைய அசிங்கப்படுத்திருப்பீங்களா? கல்யாண கோலத்துல அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போய் கல்யாண மேடையில அத்தனை பேர் பார்க்க வயசு பிள்ளைய அசிங்கப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. ச்சே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இப்ப என்னத்துல அசிங்கப்படுத்திட்டாங்க? அம்மா ஏதாவது பேச வச்சிடாத சொல்லிட்டேன். வயசான காலத்துல குடுக்கறத தின்னுட்டு பேசாம வீட்டோட கிடக்காம அங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தேவையா உனக்கு இந்த வயசுல இதெல்லாம்? திட்டுடா திட்டு. உன்னால எம்புட்டு முடியுமா அம்புட்டு திட்டு. ஏன்னா உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பாரு. அதனால உங்கள்கிட்ட எல்லாம் இப்படி வாங்கி அடையணும்னு எனக்கு எழுதி இருக்குடா. என் மக விட்டு பிள்ளைய என் மயம் விட்டு பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டதை தவிர நான் என்னடா பாவம் பண்ணேன்? அவ சின்ன பிள்ளையில இருந்தே அத்தான்னு மனசுக்குள்ள நினைச்ச ஆசையை வளர்த்துக்கிட்டா. அந்த பாவத்துக்கு எப்படியாவது அவளோட சேர்த்து வச்சிருன்னு அவனுக்கே கட்டி வச்சிடணும்னு முடிவு பண்ணினேன். சொந்தம் போக கூடாதுன்னு நினைச்ச பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்டா. பேசு, உன்னால முடிஞ்ச மட்டுக்கும் பேசு. 5 வயசுல இருந்தே அந்த புள்ள மனசுல ஆசை வார்த்தையை காட்டி நஞ்ச விதைச்சு அத்தை மைனத்தை கட்டணும் மாமா மைனத்தை கட்டணும் அத்தானை பாரு அவனை பாரு இவனை பாருன்னு தேவையில்லாத எண்ணத்தை அந்த புள்ள மனசுல விதைச்சு இப்ப எந்த நிலைமையில வந்து நிக்குது பாத்தியா? இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஒழுங்கா ஊரை பார்த்து ஓடி போயிரு. இனிமே என் வீட்டுக்குள்ள உனக்கு இடம் இல்ல. என் புள்ள வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீல. அம்மா சொல்லாதடி, இனிமே அந்த வார்த்தையை சொல்லாத. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. படிச்சு கிளிப்பிள்ளைக்கு சொன்னது மாதிரி சொன்னனடி. இன்னொரு பொண்ணு விரும்புறான்னு தெரிஞ்சிருந்தும் அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போக கூடாது. இன்னொரு பொண்ணோட சாபத்திலையும் பாவத்திலையும் நம்ம நிக்க கூடாதுன்னு சொன்னனடி. அம்புட்டையும் கேட்காம இந்த கிளவி பேச்ச கேட்டுக்கிட்டு போய் இப்படி அசிங்கப்பட்டு வந்துட்டியடி பாவி. தப்புன்னு தெரியுமா, ஆனா அதையும் மீறி என்னால அத்தனை மறக்க முடியலமா. அதனாலதான் அப்பதான் சொன்ன உடனே கிளம்பி போயிட்டேன். சாரிப்பா சாரிப்பா. அழுகாதடி கையில. ஒரு பொண்ணா இருந்து பார்க்கும்போது உன் வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. ஆனா ஒரு அம்மாவா அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இது தப்பு கையில. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல போய் இருக்கணும்னு நினைக்க கூடாதுமா. அது கடைசி வரைக்கும் நமக்கு நிலைக்காதுடா. உனக்கான வாழ்க்கை அது இல்ல கையில. அம்மா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ சந்தோஷமா வாழதாண்டா போற. அவனை மறந்துடுடா. அவன் உனக்கு வேணாண்டா. அம்மா சரி சரி பட்ட அசிங்கம் இதுக்கு மேல மாறவா போகுது? புள்ளைய கூட்டிக்கிட்டே உள்ளிக்க வா. இதுக்கு மேல வாசல்ல நின்று பேசி இந்த ஊருக்காரங்களுக்கும் தெரியுமா? வா கையிலே உள்ள போவோம்.
அம்மா நீ உள்ளக்கே வரக்கூடாது சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உன்னை உள்ளக்கே சேர்த்தேன் என் புள்ள வாழ்க்கைய ஒண்ணுமில்லாம தரமட்டமாக்கிருவ. ஒழுங்கா ஊரை பார்த்து ஓடி போயிரு. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. ஏலே ராசம்மா புள்ளைய உள்ள கூட்டிட்டு வா. வா கையிலே, நீ மட்டும் வா. அது தாண்டி அலமேல சரியா வரும். அப்படித்தான் செய்யணும். எதுதான் சரியா வரும், எப்படித்தான் செய்யணும்? என்ன எங்கிட்ட ஒரு கிளவிகள் மாநாடே நடந்துகிட்டு இருக்காட்டிருக்கு. வெட்டில பொண்ணு மாப்பிளைக்கு பசிக்கும், சாப்பிடணும்ல. நீ பாட்டுக்கு அங்கிட்டே தெரியுற. இப்பதானே அந்த கிளவி பாலும் பழமும் கொடுத்துருக்கோம். உடனே எப்படி சாப்பிடுவாங்க? செத்த நேரம் செல்லட்டும். பொழுதோட அங்கிட்ட இங்கிட்டும் தெரிஞ்சவங்களுக்கு பசிக்காம இருக்காக்க. பாலும் பழம் சாத்திரத்துக்கு ஆளுக்கு ஒரு வாய் நினைச்சிருப்பாங்க. அது தொண்டை குழிக்குள்ள கூட போயிருக்காது. சாப்பாடு எடுத்து வைடி, சாப்பிடட்டும். இந்த அன்னைக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போகலையா? அவ புள்ள ஊட்டி எல்லாம் சாப்பிடாம எல்லாம் கிடந்துச்சு. பாவம் ஓடி போயிட்டாளாக்கும் வீட்டுக்கு. மாடு கண்டு கிடக்கேன்னு போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லியிருக்கு. வந்துடுறேன். பிரியாணி இருக்கு, மட்டன் குழம்பு இருக்கு, சிக்கன் வறுத்தது இருக்கு. மண்டபத்துல ஒருத்தலும் ஒரு வாய் பட சாப்பிடல. எல்லாரையும் வர சொல்லி சாப்பிட்டுட்டு போகட்டும். சாப்பிடாதவங்களுக்கு அயத்தராம ஊத்தி கொண்டு கொடுத்துட்டு வாடி குழம்பெல்லாம். அதெல்லாம் எல்லாரையும் வர சொல்லிட்டேன் சமைக்கிறோம்னு. எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க. ஐயே நீ இந்த கூறத்தவ உன்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். நீ பட்டு போல எடுத்து அமசாவுக்கு சொல்லிடு, சரியா? என்ன கிளவி, என்ன விஷயம்? ஆமா, 10 புள்ள பெத்தவ ஒத்த புள்ள பெத்தவளுக்கு வைத்தியம் சொன்னாலாம். அந்த கதை தான் நம்ம கதை. போ, அவளுக்கு என்ன தெரியாம கிடக்கு? எல்லாம் தான் தெரியுமே. இதுல என்னத்தை போட்டுக்கிட்டு சொல்ற நீ? ஐயோ ஆத்தாக்களா, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. வாரடி, நல்லபடியா புள்ள நல்ல மனசோட தாலி கட்டி வரல. பிள்ளைய 2 பேரும் மனஸ்தாபத்தோடையும் பல வாகுல நில குலைஞ்சும் தாலி கட்டி வந்திருக்கா. இந்த நேரத்துல மற்ற சடங்கு சாங்கியமெல்லாம் உடனே வைக்க கூடாது. நம்ம குடும்ப ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட 4 தேதி குறிச்சுத்தான் வைக்கணும். அதனால இப்போதைக்கு பொண்ணு உள்ளேயே ஒன்னும் அறுக்க விடாத, சரியா? அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? அடி இவ ஒரு கூறத்தவ. கல்யாணம் முடிஞ்சாலும் நல்ல மனசோட இல்ல இல்லம்டி. அதுல ஏதோ ஒரு இக்கு வந்திருக்குல்ல. அதனால நம்ம ஜோசியரை பார்த்துட்டு மத்ததெல்லாம் பேசணும். மத்ததுன்னா என்ன பேசணும்? அடி பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்கிறதுக்கு தான். ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்கிறதுக்கு கூட 4 நட்சத்திரம் பாப்பாங்க. அத அவங்க இப்பவே பேசிக்கிறாளே. அது சரி, இந்த கூறத்தவளுக்கு ஒரு செய்தி சொல்லி அதை எடுத்துட்டு போய் அவ அங்க சொல்றதுக்குள்ள விடிஞ்சு வெள்ளக்கோழி கூப்பிட்டுரும் போ. நான் தகவலி என்ன நீ பத்தி நக்கல் பண்ற? அப்படி என்ன விஷயம்? அடியே இவ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாடியே. நீ அன்னைக்கு வனசா யார்ட்டையாவது விஷயத்த சொல்லி விடு. அவ போய் சொல்லிக்கிருவாளுக. என்ன ஆத்தா, பொசுக்குன்னு வடிவேல்ட்ட சொன்னது மாதிரி என்ன சரிப்பட்டு வர மாட்டோங்கிற? நான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவேன். என்கிட்ட தானே விஷயத்த சொல்லு. ஆமா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டாலும் நீலாம் என்னன்னு ஒரு புள்ள பத்தியே தெரியல. போ. நான் புள்ள பத்ததுக்கு நீங்க செய்தி சொல்றதுக்கு என்னடி சம்பந்தம்? ஐயோ, என்னைய போட்டு படுத்தாம என்ன விஷயம்னு சொல்லுங்க. அடி கோர பைய வெத்த மாவளே, இப்ப தானடி சொன்னேன். என்ன கிளவி சொன்னேன்? பொண்ணு மாப்பிளையும் பேசக்கூடாதுன்னு. அவங்க பேசிட்டு தானே இருக்காங்க. அடி பேசக்கூடாதுன்னா பெரிய பேச்சு பேசக்கூடாதுடி. பேசுறதுல பெரிய பேச்சு சின்ன பேச்சுன்னு வேற வித்தியாசம் இருக்கோ? ஐயய்யா, இம்புட்டுனால எனக்கு இது தெரியாதே. ஆமா, அது என்ன பெரிய பேச்சு? அடியே நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே. நான் மாடர்கிட்ட சொல்லி விட்டுக்கிறேன், நீ போ. கிளவி சொல்லு கிளவி, என்ன பெரிய பேச்சு சின்ன பேச்சு? அடியெல்லாம் உனக்கு எப்படி தாண்டி சொல்லி புரிய வைக்கிறது? பொண்ணு உள்ள மன சங்கடத்தோட ஒன்று சேரக்கூடாது. அதனால நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட பார்த்து நல்ல நேரம் குறித்து நல்ல நாளாக பார்த்து மற்ற சடங்கு வச்சுக்கிருவான். அதை தாண்டி சொல்ல வரேன். நீ இதை போய் அமசாட்ட எடுத்து சொல்லிடுறியா? லூசு மொட்டக்கார கிளவி, அவ வயசுக்கு வந்த அன்னைக்கே சடங்கு சுத்தி இருப்பாங்களே, மறுபடியும் வேற சடங்கு சுத்தணுமாக்க? ஐயோ ஐயோ, இது எனக்கு தெரியாது. இந்த ஊர்ல என்ன புதுசு புதுசா பழக்கம் பழகுறிய? இப்போ நான் என்ன கேட்டோம்னு இந்த கிளவி எல்லாம் மண்டையில கைய வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஏ கிளவி மொட்டைக்காரத்தா, ஏ ஆத்தா குப்பை மாத்தா, தெரியல நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே. முதல்ல இடத்த கழிவு நடியே. என்ன கிளவி இப்படி சொல்ற? நான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவேன், என்கிட்டயும் சொல்லு. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஆம்பளைய நின்று ஆளு நிப்பாங்க. இங்கிட்டு வந்து காலை கொடுத்து தொலை. கொடுக்குறேன். சொல்லு சொல்லு கிளவி சொல்லு. நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? நீ எதுக்குமே தான் சரிப்பட்டு வர மாட்டேன். ஆனா சொல்றத கொஞ்சம் காதுல கவனமா வாங்கிக்க. சொல்லு என்ன விஷயம்? கல்யாணம் முடிச்சு முதல் இரவு நடக்கணும்லடி. அட ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்டு. இப்ப எதில ஓவாலே யாண்டி இப்படி சத்தம் போட்டு கத்துற? நான் கிளவி இதுல என்ன இருக்கு? ஐயோ இறைவா, கால குர்ரி. கிளவி இருக்கிற கடுப்புல காதை கடிச்சு துப்புனாலும் துப்பிடுமோ? நம்பி கொடுக்கலாமா? முதல் இரவு இன்னைக்கு வைக்க வேணாம். இன்னொரு நாளைக்கு 4 நட்சத்திரம் பார்த்து வச்சுக்கிருவான். அது வரைக்கும் அமுசாவை கூப்பிட்டு ரூம்ல படுக்க போட்டுக்க. சீவா தம்பிய உன் புருஷன் கூட தனியா படுக்க வச்சுக்க, சரியா? அதைத்தான் சொல்லணும்னு பார்த்தேன். ஜோசியர்கிட்ட பேசிட்டு இன்னொரு நாள் சடங்கு வச்சுக்கிருவான். அட லூசு கிளவி, ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வைக்க கூடாது, இன்னொரு நாளைக்கு வைக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? வச்சுக்கிட்டு நீ காதல சேனி சொல்றியாக்க? போடியாத்த, அவளு ஒண்ணுதான், ரேடி அச்சிட்டு ஒண்ணுதானே.
ம் ஆமா ஆமா இப்போ பிறந்ததுகளுக்கு என்னதான் எதுக்குத்தான் என்ன தெரியாம கிடக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு அது இன்டர்நெட் இமெயிலுன்னு போய் இப்போ இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்னு லவ் பண்ணிக்கிட்டு தெரியுது. அதையும் தாண்டி லிவிங்கில் இருக்கோம்னு ஒரு படி மேலே போய் நாங்கள் லிவிங்கில் இருக்கோம், எங்கள் கல்யாணத்தை உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் ஃபோட்டோ அனுப்பியிருக்கோம்னு அதில் பார்த்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கன்னு சொல்கிற பிள்ளையெல்லாம் கூட ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு. நீங்கள் தான் இன்னும் ட்ரெண்டிங் மாறாமல் காது பேசிக்கிட்டு இருக்கீங்க காது. சரி பேசின வரைக்கும் போதும், நான் போய் அவள்கிட்ட சொல்லி பார்க்குறேன். நீ பக்குவமா சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு நடக்காதுன்னு பக்குவமா சொல்லிட்டு வரேன். இதுல என்ன இருக்கு? ஓகே பாய். எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, எல்லாத்தையும் நீங்களே தின்றாதீங்க.